ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் இது ஒரு ரிப்பன் பக்கோடா ரெசிபி பண்ணி காட்டுறேன். என்னென்ன தேவையான பொருட்கள்னால், இது வந்து 1/4 கிலோ அரிசி மாவு, இது வந்து பொட்டுக்கடலை நான் வந்து மிக்சிலேயே போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இது கடலைப்பருப்பு மாவு, கடலை மாவு இருக்குல்ல அது. ஓகே, என் பொட்டுக்கடலை மாவு வந்து 100 கிராமு, கடலை மாவும் வந்துட்டு 100 கிராம், ரெண்டும் கரெக்டாக ஈக்குவலாக. அண்ட் 1 ஸ்பூன் இது வந்துட்டு ஹிங் பவுடரு, பெருங்காயத்தூள், தேவையான சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், டர்மரிக் பவுடர், மூணுமே வந்துட்டு ஈச் 1 ஸ்பூன். இது 2 ஸ்பூன்ஸ் வந்துட்டு ஒயிட் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அண்டு பட்டரும் நெய்யும் தலா இரண்டும் சேர்ந்து 50 கிராம் அளவுக்கு உருக்கி ரெடியாக வச்சுருக்கேன். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போது சீவிரத்தில் நான் வந்துட்டு ஜலிச்சு வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு அண்ட் கடலை மாவு போட்டாச்சு. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, அப்புறம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க, அண்டு எள். ஸோ வெண்ணெயும் கொஞ்சோண்டு நெய்யும் உருக்கி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி பொரண்டு ஆகிற அளவுக்கு சூடு பண்ணி ஊற்றிடணும். ஓகே, அப்புறம் நார்மல் தண்ணி இருக்குல்ல, அதை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஓகே, இது பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது இதை நம்ம அச்சு இருக்குல்ல, ரிப்பன் பக்கோடா அச்சு, அதில் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஓலை பக்கோடா ரெடி பண்ணியாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இது பாருங்கள் இருக்குது. அதே மாவை நான் வந்துட்டு தட்டையாகவும் போட்டு எடுத்திருக்கேன், தட்டைகளாகவும். ஓகேவா? நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் பாய், see you later, bye.